லேட் பண்ண வேண்டாம், நீங்க போங்க. நம்பியார், டென்ஷனே ஆகாதீங்க. சரி. ஐயா, இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்க. அசிங்கமா இருக்கும். கடவுளே, என் பின்னால எந்த மிருகம் வராம பாத்துக்க. சிக்கன் வாசனை ஆளையே தூக்குது. பொண்ணு ஐயா, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவ இங்க இல்ல ப்ரொடியூசர், காட்டுல இருக்கா. மன்னிச்சிருங்க ப்ரொடியூசர் சார், எனக்கு ஒரு வழி தெரியல. பேக் எடுக்க திரும்பின கேப்ல ஆப் அடிக்கிறீங்க. அது வந்து ஐயோ கழுத்து, நான் தெரியாம பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சு கட்டி விட்டுருப்பா. இங்க கவனிச்சிங்களா? கட்டி போட்டிருக்கேங்கிற குறை மட்டும்தான், சாப்பாட ஊட்டி விடுறேன். எந்த கிட்னாப்பர் இவ்வளவு அன்பா நடந்துப்பா? தலப்பா கட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு சார். உங்களை நான் சந்திச்சது ஏன் நல்ல நேரம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை நம்பலாம்ல? நீ என்ன பரிபூர்ணமா நம்பலாம்ப்பா. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடு. நாங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசணும். எல்லாம் உன் நன்மைக்கு தான். அவனை கூப்பிடலாமா? ஜீவா, இங்க வா. எஸ் சார். என்ன வீட்ல கொண்டு போய் விடு. வீட்ல எல்லார்கிட்டயும் பேச. எதை பத்தி பேச போறேன்னு சொல்ல, அதான் முக்கியம். கல்யாணத்தை பத்தி என்ன உண்மை நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டா, அவ சொல்லட்டும். அதுக்குதான். ஓகே, நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் ஒட்டு கேட்கவே இல்ல. ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல. ஆனா நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்குதான் இது வாக்மேன். ரிவைண்ட் பண்றேன். அந்த பையன் உன்னை புத்திசாலித்தனமா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டான். உன் புத்தியை பயன்படுத்தி தான் நீ அவனை ஏமாத்தணும். நேற்று வரைக்கும் எனக்கு பணம் மட்டும் தான் நஷ்டமாச்சு. இப்ப என்ன கட்டிக்கிட்டவங்களுக்கும் பசங்களுக்கும் வீடே இல்லாம போயிடும் போல இருக்கு. என்ன சார் பண்ண சொல்றீங்க? இந்த பைத்தியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்களுக்கு 4-5 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதுல உன்னை கட்டி கொடுங்களேன். நீ அவனை கட்டிக்கணும்னு நான் சொல்லலையே. நான் சொல்றது இன்னுமா உனக்கு புரியல? நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் சொல்லு. அதை மட்டும் சொல்லிட்டா 2 பேரும் உயிரோட தப்பிக்கலாம். அவகிட்ட விட்டு கொடுத்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட பிடிவாதத்தால எத்தனை பேர் அழிய போறாங்கிறது நல்லா புரிஞ்சுக்க. ஒரே ஒரு வார்த்தை, எங்க வீட்டுக்கு போய் பேசுவோன்னு சொன்னா போதும். பைத்தியம் பைத்தியம்னு நீ என்ன பல தடவை சொன்ன. அப்பெல்லாம் நான் பைத்தியம் இல்ல. ஆனா இப்ப நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஓனா போது ப்ரொடியூசர் ஆச்சுன்னு கட்டி மட்டும் வச்சா எனக்கே துரோகம் பண்றியா? அடிடா, அடிச்சு கொல்லு. என்ன அடிச்சான்னு நினைச்சேன். நான் இங்க இருந்து செத்து தொலைறேன். அதானே நீ நடக்கணும்னு எதிர்பார்க்கிற? ஒரு பொண்ணை கட்டி போட்டு காதலின்னு சொன்னா மட்டும் காதல் வந்துடாது. எனக்கு உன் மேல காதல் இருக்கணும். நீ ஒரு மனுஷனே இல்ல. இந்த உலகத்துல எந்த பொண்ணு உன்னை காதலிக்க மாட்டான். உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு. மனுஷ தன்மையே இல்லாத ஒரு மிருகம்டா நீ. நான் உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கல. இந்த ஆள் என்ன பாவம் பண்ணாரு, அப்புறம் விட்டுடு. இல்ல, எங்க 2 பேரையும் துன்புறுத்தணும்னு நினைச்சா பேசாம எங்களை கொன்னுடுறான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அழுதுகிட்டு தாண்டா இருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு பிலிம் ஸ்டார்னு மட்டும் தான் தெரியும். எனக்குள்ள ஒரு ஸ்னேகா இருக்கா. சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய குடும்பத்தோட பொறுப்பை தலையில சுமந்து வைந்த ஸ்னேகா இப்பவும் நான் பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வகையில பார்த்தா நான் திரும்ப போகிறத விட இங்கே இருந்து சாகிறது தான் மேல்.